இன்ஸ்டாவில் மாஞ்சா நூல் பட்டம் விற்பனை செய்ததாக 3 பேரை பெங்களூருவில் வைத்து வியாசர்பாடி தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், இன்ஸ்டாகிராம் மூலமா மாஞ்சா நூல் பட்டம் விற்பனை நடைபெறது காவல்துறையினரோட கவனத்துக்கு எப்படி போச்சு? எப்படி இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டாங்க காவல்துறையினர்? விவரம் என்ன? இன்ஸ்டாகிராம் மூலமாக மாஞ்சா நூல் மற்றும் பட்டம் விற்பனை செய்த 3 நபர்களை புளியந்தோப்பு தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அயப்பாக்கத்தைச் சேர்ந்த பாசில், பெங்களூரைச் சேர்ந்த மன்சூர் மற்றும் இம்ரான் ஆகிய 3 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 6500 மாஞ்சா நூல் பட்டங்கள், அதே போன்று 400க்கும் அதிகமான நோட்டாய்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக வியாசர்பாடி மேம்பாலத்தில் மாஞ்சா நூல் பட்டு 2.5 வயது குழந்தை, அதே போன்று கறிக்கடைக்காரர் ஜிலானி ஆகியோரின் கழுத்தில் காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து புளியந்தோப்பு துணை ஆணையர் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இதுவரை 18 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆன்லைன் மூலமாக, அதாவது இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் மூலமாக இந்த பட்டங்கள் பெங்களூர் மற்றும் பிற பகுதிகளில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்வதாக தகவல் கிடைக்கப்பட்டது. இதனையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அங்கு சென்று 3 கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை அயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாசில், பெங்களூரை சேர்ந்த மன்சூர் மற்றும் இம்ரான் ஆகிய 3 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் மூலமாக சென்னை மற்றும் பிற பகுதிகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் அவர்கள் அங்கிருந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 3 நபர்களிடமும் 6500 மாஞ்சா நூல் காத்தாடிகள், அதே போன்று 400க்கும் மேற்பட்ட லோட்டாய்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள நபர்களை புளியந்தோப்பு துணை ஆணையர் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.